पुरुषाय विद्महे महादेवाय धीमहि तन्नो रुद्रा प्रचोदयात्. அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். சுக்கிர ஆதித்ய ராஜயோகம் என்பது சூரியனும் சுக்கிரனும் இணையும் போது உருவாகும் ஒரு யோகம்தான். ஜோதிட சாஸ்திரத்தின்படி சூரியன் ஆளும் கிரகமாகவும் சுக்கிரன் செல்வத்தின் கிரகமாகவும் கருதப்படுது. உதாரணமாக சூரியன் மற்றும் சுக்கிரனின் இருவரும் ஒருவருக்கொருவர் நட்பு கிரகமாக இருக்கும்போது இந்த யோகத்தின் பலன்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதே போல் இந்த இரண்டு கிரகங்களும் ஒருவருக்கொருவர் பகை கிரகமாக இருந்தால் அதன் பலன்கள் குறைவாக இருக்கலாம். உதாரணமாக சூரியன் மற்றும் சுக்கிரனின் இருவரும் ஒரே ராசியில் இணையும் போது அந்த ராசியில் உள்ளவங்களுக்கு திடீர் பணவரவு, தொழிலில் முன்னேற்றம் மற்றும் குடும்பத்தில் மகிழ்ச்சி போன்றவை ஏற்படலாம். ரிஷபராசி அன்பர்களே, கார்த்திகை 2, 3, 4ஆம் பாதம் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். தெளிவான சிந்தனையும் உறுதியான எண்ணமும் கொண்ட உங்களுக்கு இந்த மாதம் ஒரு முன்னேற்றமான மாதம். உங்கள் நட்சத்திராதிபதி சூரியன் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் ஞானகாரகன் குருவுடன் இணைவதுனால வார்த்தைகளில் தெளிவு இருக்கும். எடுத்த வேலைகளை நடத்தி முடிக்கக்கூடிய வழி பிறக்கும். உங்கள் செல்வாக்கு அந்தஸ்தெல்லாம் உயரும். குடும்பத்தில் நிம்மதியான சூழ்நிலை இருக்கும். உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகள் விலகும். அரசு வழியில் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும். வேலைக்காக முயற்சித்து வர்றவங்களுக்கு எதிர்பார்த்த தகவல் வரும். அரசியல்வாதிகளின் நிலை உயரும். வியாபாரிகளுக்கு தொழில் மீது அக்கறை அதிகரிக்கும். தடைபட்டு வந்த முயற்சிகள் இந்த காலகட்டத்தில் வெற்றியாகும். சிலருக்கு புதிய ஒப்பந்தம் கிடைக்கும். வரவேண்டிய பணம் வரும். புதிய சொத்து வாகனம் சேரும். என்றாலும் சுகஸ்தானத்தில் செவ்வாய் கேது இணைந்து சஞ்சரிக்கிறதுனால உடல்நிலையில் எப்போதும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சிறிய பாதிப்பு ஏற்பட்டாலும் உடனடியாக மருத்துவரை சந்திக்கிறது நன்மையை உண்டாக்கும். மாணவர்கள் படிப்பில் கூடுதல் கவனம் செலுத்துவது அவசியம். விவசாயிகளுக்கு உழைப்புக்கேற்ற வருமானம் கிடைக்கும். பெண்கள் நிலையில் இருந்த சங்கடங்கள் பிரச்சனைகள் விலகி மனம் தெளிவடையும். பரிகாரம் சிவபெருமானை வழிபட்டோம்னா வாழ்வில் வளம் உண்டாகும். அடுத்தது ரோகிணி. புத்தி சாதுரியத்துடன் செயல்பட்டு நினைத்ததை சாதித்து வரும் உங்களுக்கு இந்த மாதம் நன்மையான மாதம். தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் குரு பகவான் 6, 8, 10ஆம் இடங்களை பார்க்கறதுனால எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் விலகும். வியாபாரத்தில் உண்டான தடைகள் நீங்கும். எடுக்கும் முயற்சிகள் வெற்றியாகும். வழக்கு விவகாரங்கள் சாதகமாகவும் மறைந்திருந்த உங்கள் செல்வாக்கு வெளிப்படும். தொழிலில் ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவு வரும். உத்தியோகத்தில் ஏற்பட்டு வந்த நெருக்கடிகள் விலக ஆரம்பிக்கும். மேலதிகாரியின் ஆதரவு கிடைக்கும். சிலர் இருக்கும் வேலையை விட்டுவிட்டு வேறு வேலைக்கு முயற்சி செய்வாங்க. புதிய தொழில் தொடங்கும் முயற்சி வெற்றியாகும். வேலைக்காக தொடர்ந்து முயற்சி செய்தும் தடைகளையே நீங்கள் சந்தித்து வந்தவங்களுக்கு இந்த காலம் யோகமான காலம். அதிர்ஷ்டகாரகன் சுக்கிரனின் சஞ்சாரம் மாதம் முழுவதும் சாதகமாக இருக்கிறதுனால பொன்பொருள் சேர்க்கை அதிகரிக்கும். தம்பதிகளுக்கிடையே இணக்கம் உண்டாகும். குடும்பத்தில் இருந்த நெருக்கடியெல்லாம் விலகும். சிலருக்கு புதிய சொத்து சேரும். சிலர் பழைய வாகனத்தை மாற்றி புதிய வாகனம் வாங்குவீங்க. பெண்களுக்கு உடல்நிலையில் ஏற்பட்டு வந்த பாதிப்புலாம் விலகும். தனியார் நிறுவன ஊழியர்களுக்கு நீண்ட நாள் கனவு நனவாகும். பரிகாரம் லட்சுமி நாராயணரை வழிபட்டோம்னா சங்கடங்கள் அனைத்தும் விலகும். அடுத்தது மிருக சீரிடம் 1, 2 பாதம் அதை பற்றி தான். துணிச்சலுடன் செயல்பட்டு சாதனை படைக்கும் உங்களுக்கு இந்த மாதம் லாபகரமான மாதம்தான்.
தைரிய வீரிய காரகனான செவ்வாயும் ஞான மோட்ச காரகனான கேதுவும் சுகஸ்தானத்தில் சஞ்சரித்து உடல்நிலையில் சின்ன சின்ன சங்கடங்களை ஏற்படுத்தி வந்தாலும் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் குருவும் அதிர்ஷ்டகாரகன் சுக்கிரனுடன் உங்கள் நிலையில் முன்னேற்றத்தை ஏற்படுத்துவார். தடைபட்டு வந்த வேலைகள் ஒவ்வொன்றா முடிவுக்கு வரப்போதே. இழுபறியாக இருந்த வழக்கு விவகாரங்கள் சாதகமாகும். தொழிலில் ஏற்பட்ட போட்டிகள் மறைமுக எதிர்ப்புகள்லாம் இனிமே விலக போகுது. நினைத்ததை சாதிக்கும் காலமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்க போகுது. ஜீவனஸ்தானத்திற்கு குருவின் பார்வை கிடைக்கிறதுனால தொழிலில் முன்னேற்றம் அடையும். உத்தியோகத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள்லாம் முடிவுக்கு வரப்போகுது. வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும். புதிய முயற்சி வெற்றியை தரும். வரவேண்டிய பணம் கைக்கு வரும். வசதி வாய்ப்பு அதிகரிக்கும். வெளியூர் பயணத்தில் ஆதாயம் ஏற்படும். சிலருக்கு எதிர்பார்த்த வேலையெல்லாம் அமையும். நீண்டகால முயற்சிகள் இந்த காலகட்டத்தில் நடந்தேறும். குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை உண்டாகும். பொன்பொருள் சேர்க்கையுடன் புதிய இடம் வீடெல்லாம் வாங்கும் யோகம்லாம் சிலருக்கு உண்டாகும். மாணவர்களுக்கு படிப்பில் கூடுதல் கவனம் தேவை. விவசாயிகளுக்கு உழைப்புக்கேற்ற ஆதாயத்தை இந்த காலகட்டத்தில் காண முடியும். பணியாளர்களுக்கு ஆதாயம் கூடும். நெருக்கடி விலகும். வரவு அதிகரிக்கும். பரிகாரம் காமாட்சி அம்மனை வழிபட்டோம்னா நன்மைகள் நடக்கும்.